நான் வந்து ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் ப்ளஸ் காலேஜ் முடிச்சதுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் வேறு எந்த ஜாபும் போகலை. காலேஜ் முடித்து ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் போனேன். அப்புறம் உடனே மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதையும் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா 10th 12thலாம் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு அடுத்து நான் வேலைக்கும் போகாமல் என் கூட இருந்த எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. நான் போகாமல் இருக்கங்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் முடியல, நான் விட்டுட்டுமா அப்படின்னா ஒரு சைடு என்னால் விடவும் முடியல. ஒவ்வொரு தடவை நான் பேங்க்கு போகும்போதும் நம்ம அந்த சீட்டில் உட்கார மாட்டோமா, நம்ம அந்த இடத்துல உட்காந்தா எப்படி இருக்கும்னு ரொம்ப யோசிப்பேன். இந்த சொல்லுவாங்கள்ல, நம்ம செத்தா கூட என்னோட ஆத்மா சாந்தி அடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமெல்லாம் நான் இருந்திருக்கேன் நிறையா ரொம்ப. ஆனால் நான் வெளில வீட்டில் யார்ட்டையும் சொல்லிக்க மாட்டேன், நான் மட்டும் ஃபீல் பண்ணிக்குவேன். சரி, ஏன் அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் ஃபஸ்ட் டைம் வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த டைம் ரிசல்ட் வந்தப்போ கூட எனக்கு சரி ஓகே போதும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்போ தான் கரெக்டாக சுகுமார் சார் வீடியோ போட்டாங்க. நிஜமாக நான் வந்து பெருசாக நான் யார்ட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணவே மாட்டேன். கோட்டில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே சரி யார்ட்டையும் பேச மாட்டேன். ஷெடியூலும் இன்னும் சொல்ல போனால் ஷெடியூல் வந்து நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவேன்னா இல்லை, டெஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் கொடுத்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரிலிம்ஸ் வந்துடும். ஆனால் வந்து மெயின்ஸில் வந்து எல்லாத்துலேயும் அப்படியே மிஸ் பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேனே தெரியல, எப்படியோ மிஸ் ஆகிடும். அப்போ வந்து எனக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக நல்லா போட முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும்போது தான் சரி ஓகே அந்த டெஸ்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ண. உண்மையாகவே சூப்பர் சார், நீங்கள் இதே மாதிரியே இன்னும் நிறைய எல்லாரையும் படிக்கணும். நீங்கள் ஃபுல்லாக பேங்கிங் சைட்லேயே பார்த்துட்ருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சிக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று ஆரம்பிச்சு விடுங்க. இங்கே தமிழ்நாடு மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் அனுராதா, நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். நான் வந்து ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் ப்ளஸ் காலேஜ் முடிச்சதுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் வேறு எந்த ஜாபும் போகலை. காலேஜ் முடித்து ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் போனேன். அப்புறம் உடனே மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதையும் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அப்படியே போயிட்டு இருந்துச்சு வருஷம். ஆனால் ஏதாவது ஒரு எக்ஸாமாவது விடுவேன், எழுதிட்டுருப்பேன். ஏன்னா விட்டுட்டா நம்மளோட கன்சிஸ்டன்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு கிளர்க்காவது எழுதுவோம் அப்படின்னு எழுதிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னோட அக்கா ஹஸ்பண்ட் மாமா தான் வந்து என்னை இன்ஸ்டியூட்டில் சேர்த்து நீ பேங்க் எக்ஸாம் படி அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஜாயின் பண்ணி விட்டாங்க. நிறைய சப்போர்ட் அதுலேருந்து பண்ணுவாங்க. இப்போ வரைக்குமே எங்கள் மாமா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னை எங்கே எக்ஸாம் போட்டாலும் அழைச்சிட்டு போயிடுவாங்க. காலைல எங்கள் மாமா தான் எனக்கு எல்லா இடத்துக்கும், என் ஹஸ்பண்ட் வந்து எல்லா இடத்துக்கும் என்னை அழைச்சிட்டு போவாங்க. நான் வேணாம் விட்டுலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட பரவாயில்ல, நீ எழுது, உனக்கு இவ்வளோ தூரம் வருது இல்லை, நீ எழுதுன்னு என்னை ரொம்ப புஷ்அப் பண்ணுவாங்க. இப்போ கூட லாஸ்ட் டைம் நான் வந்து சரி போதும், இனிமேல் என்னால் முடியல, ரொம்ப எனக்கு டிப்ரெஷன் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 10th 12thலாம் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு அடுத்து நான் வேலைக்கும் போகாமல் என் கூட இருந்த எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. நான் போகாமல் இருக்கங்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் முடியல, நான் விட்டுட்டுமா அப்படின்னா ஒரு சைடு என்னால் விடவும் முடியல. ஏன்னா என்னோட சேர்ந்தவங்கெல்லாம் வந்து பேங்க் எக்ஸாம் குவிட் பண்ணிவிட்டு போயிட்டு வேறு ஜாப் போயிட்டாங்க. நான் அதையும் பண்ணலை, வேறு வெளில போகக்கூடாது. எனக்கு வந்து ரொம்ப ஆசை. ஒவ்வொரு தடவை நான் பேங்க்கு போகும்போதும் நம்ம அந்த சீட்டில் உட்கார மாட்டோமா, நம்ம அந்த இடத்துல உட்காந்தா எப்படி இருக்கும்னு ரொம்ப யோசிப்பேன். இந்த சொல்லுவாங்கள்ல, நம்ம செத்தா கூட என்னோட ஆத்மா சாந்தி அடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமெல்லாம் நான் இருந்திருக்கேன் நிறையா ரொம்ப. ஆனால் நான் வெளில வீட்டில் யார்ட்டையும் சொல்லிக்க மாட்டேன், நான் மட்டும் ஃபீல் பண்ணிக்குவேன். சரி, ஏன் அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் எங்கள் அக்காலாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு. மேரேஜுக்கு அப்புறமும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அப்படிலாம் இருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த டைம் ரிசல்ட் வந்தப்போ கூட எனக்கு சரி ஓகே போதும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்போ தான் கரெக்டாக சுகுமார் சார் வீடியோ போட்டாங்க. ஷெடியூலும் இன்னும் சொல்ல போனால் ஷெடியூல் வந்து நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவேன்னா இல்லை, டெஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் கொடுத்துட்டு எனக்கு டைம் ரொம்ப கிடைக்காது. பாப்பா கிளப்பணும், தம்பியை நான் மட்டும்தான் வீட்டில் பார்த்துக்குவோம். அப்படிங்கும்போது மாமா இருக்கும்போது பார்த்துக்குவாங்க, எல்லா டைமில் நான் தான் பார்த்துக்குவோம். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன், டெஸ்ட்டை ஃபுல்லாக சப்மிட் கொடுத்துட்டு அதை உட்காந்து நான் சால்வ் பண்ணி பார்ப்பேன். அப்படி ஏன்னா ஆன்சரையும் பார்த்துக்கலாம்ல, நான் ஒரு வேளை வரல நான் பார்த்துக்கலாம்ல, டெஸ்ட்டு போட்டால் அதுக்கு ஒரு டைம் ஆகும், திரும்பி ரிவ்யூ பார்க்க ஒரு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சப்மிட் கொடுத்துட்டு அப்படி தான் நான் எல்லா டெஸ்ட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ சார் வந்து சொன்னாங்க, இன்னும் ஒரு தடவை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு. அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி, அதாவது அந்த கொரோனா டைமில் நீங்கள் சொன்னீங்கல்ல சார், பிரான்ச் வந்து டெல்லியில் ஓப்பன் பண்ணோம், அது எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க, அது எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளும் இனிமேல் இந்த ஒரு வருஷம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டூ ஆர் டை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே சரி நம்மளும் இந்த ஒரு வருஷம் மட்டும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு இவங்கள்ட்ட சொன்னப்போ இவங்களும் ஓகே நான் ஃபீஸ் கட்டுறேன், இப்போ திரும்ப கோட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ நீ பண்ணு அப்படின்னாங்க.
அப்புறம் எங்கள் மென்டார் மேம்கிட்ட பேசினேன். அப்படி ஒரு எஃபர்ட் போடுவாங்க, நமக்காக அவங்க எஃபர்ட் போடுவாங்க. அவ்வளோ எஃபர்ட் காலைல எழுந்துச்சு கிளாஸ் வைப்பாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. கோட் டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன், நான் போகாமையே போயிடணும் கடைசி வரைக்கும். நான் இவ்வளோ தூரம் படித்து இன்ஜினியரிங்லாம் ட்ரிச்சியில் டெய்லியும் டே ஸ்காலராக போய் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ படிச்சுட்டு நம்ம வீட்டிலேயே இருந்துருவோமோ, ஒரு வேலைக்குன்னு போக மாட்டோமோ, என் கையில் சம்பளமும் வாங்க மாட்டோமோ அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன். இப்போ இப்படி இருக்குன்னா உண்மையாகவே என்னால் எதை ஏற்றுக்க கூட முடியல. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஜாக்சன் சார். எனக்கு ப்ரிலிம்ஸ் அப்போல்லாம் எல்லா ப்ரிலிம்ஸும் நான் க்ளியர் பண்ணுவேன். ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரிலிம்ஸ் வந்துடும். ஆனால் வந்து மெயின்ஸில் வந்து எல்லாத்துலேயும் அப்படியே மிஸ் பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேனே தெரியல, எப்படியோ மிஸ் ஆகிடும். அப்போ வந்து எனக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக என்னால் போட முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும்போது தான் சரி ஓகே கோட் போனோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ஷெடியூல்லாம் அவங்க கொடுத்ததை பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிவ்யூலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் லாஸ்ட் இயர் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு எல்லாமே. நான் வேறு எந்த வெப்சைட்டும் உள்ளே போகிறது நமக்கு டைம் கிடைக்காது. இருக்கிற கொஞ்சம் டைமை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணால் கோட்டை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அந்த டெஸ்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணேன். உண்மையாகவே சூப்பர் சார். நீங்கள் இதே மாதிரியே இன்னும் நிறைய 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 எல்லாரையும் படிக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த ஐபிபிஎஸ் செலெக்ஷன் போர்டுக்கு வந்துட்டு ஒரு தேங்க்ஸ். ஏன்னா அவங்க சரியான டயத்துக்கு வந்துட்டு ஒரு கால்ஃபர் கொடுக்குறாங்க. ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அக்யூரேட் டேட்டுக்கு வந்து ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் தான் அது. ஏன்னா அவங்க வந்து எக்ஸாம் ஒரு இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு 4 எக்ஸாம்ஸ் வருது. கரெக்டாக அந்த டயத்துக்கு வரும். அடுத்த வீக்லேயே வந்து எக்ஸாம் கொடுத்துட்றாங்க. எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ். ஏன்னா அவங்க வந்து எக்ஸாம் வந்து வீட்டிலேருந்து செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு வந்து லாஸ்ட் 1 இயரில் தான் அந்த பேட்ச் வந்து ஆட் பண்ணது. இந்த வருஷமே வந்து அது கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதனால் வந்து இந்த டீமுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸு. நீங்கள் ஃபுல்லாக பேங்கிங் சைட்லேயே பார்த்துட்ருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சிக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று ஆரம்பிச்சு விடுங்க. இங்கே தமிழ்நாடு மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.